அப்படி ஜாராவையும் அள்ளி போட்டு நாங்கள் போன இடம் தான் மெரினா பீச். எங்கள் அக்கா பசங்களுக்கும் லீவ் விட்டாங்க. ஸோ ஹாலிடேஸில் எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த மெரினா பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பக்கம் இருந்தாங்க, அவங்க அப்படியே வந்துட்டாங்க. ஸோ ஜாரா மட்டும் தனியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஜாராவையும் வந்து கூப்பிட்டு போயிட்டேன். வர வழியில் நிறைய அட்டகாசம் பண்ணிச்சு அது ஜாராமா. அவங்களுக்கு ரொம்ப பக்கம்னால அவங்க முன்னாடியே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு வழியாகிடுச்சு. இந்த ஜாராவும் நடக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் தான் இருந்தாங்க. ஸோ ஜாராவையும் கீழே இறக்கி விட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் நடக்க வச்சிட்டேன். பார்த்தா ஒரே ஃபேன்ஸு தான் ஜாராவுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்களும் ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனா இதுவும் கூடவே வந்துருச்சு. இது பின்னாடியே அவங்களோட ஃபேன்ஸும் பின்னாடியே வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டோம், என்னெல்லாம் ஆட்டம் போட்டோன்றதை காமிக்கிறேன். பாய் பாய்.